السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த பிறை சம்பந்தமா சர்வதேச பிறையை தான் நம்ம நடைமுறைப்படுத்தணும் நம்ம பகுதியில் அப்படின்றது சம்பந்தமா ஷேக் ரஹ்மத்துல்லாஹி ஃபிர்தௌஸி பேசிய அந்த விஷயத்துல சில பதில்கள் நம்ம பார்த்தோம். அதுக்கடுத்து பாருங்க, மூன்றாவது விஷயம் அவங்க அந்த வீடியோவில் சொல்றாங்க, நாங்கள் பிறை விஷயத்தில் சர்வதேச பிறை நாங்கள் நடைமுறைப்படுத்துகிறோம்னா நாங்கள் சுன்னத்தை ஹயாத்தாக்குறோம், நாங்கள் ஒரு மார்க்கத்தை ஒரு ஹதீஸை சொல்லப்பட்ட ஒரு சட்டத்தை நாங்கள் செயல்படுத்துகிறோம், இதுலையா நீங்கள் எங்களை எதிர்க்கிறீங்கன்ற மாதிரி ஒரு கேள்வியை வச்சு சுன்னத்தை நாங்கள் ஹயாத்தாக்குறோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. எது சுன்னத்து, இது சுன்னத்து. இந்த மாதிரி பெரும்பான்மையான மக்கள் ஒரு பிறையின் அடிப்படையில் ஊர் பிறையின் அடிப்படையில் பெருநாள் கொண்டாடி இருக்கும்போது சில மக்கள் நாங்கள் இதை தனித்து செயல்படுவோம் என்று ஊரில் ரெண்டு பெருநாள் மூணு பெருநாள் கொண்டாடுறது சுண்ணத்தை உயிர்ப்பிக்கிறதா? இதுதான் சுண்ணத்தை நிலைநாட்டுறதா? பிறை விஷயத்தில் ஊர் பிறையா சர்வதேச பிறையா என்கின்ற இந்த கருத்து வேறுபாடுகளுக்கு மார்க்க இடம் அளிக்குது. ஒரு நாடே ஊர் பிறை எடுத்துக்கிட்டாலும் சரி, அல்லது ஒரு நாடே சர்வதேச பிறை எடுத்துட்டாலும் பிரச்சனை கிடையாது. ஒரு ஊரில் இது ரெண்டுத்துக்கு ஆதாரம் இருக்கு. ஒரு ஊரில் பெரும்பான்மையான மக்கள் ஒரு பிறை நிலைப்பாட்டில் இருக்கும் போது அதுக்கு மாத்தமான ஒரு நிலைப்பாடு, இப்போ நம்ம பகுதியில் பெரும்பான்மையான மக்கள் ஊர் பிறை நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க, அதுக்கு மாத்தமா நாங்கள் சர்வதேச பிறையை நாங்கள் செயல்படுத்தியே காட்டுவோம் என்று காட்டுறீங்களே, இது சுன்னத்தை உயிர்ப்பிக்கிறதா? ஏதாவது ஒரு ஆதாரம் காட்ட முடியுமா உங்கள்கிட்ட? குர்ஆன் சுன்னத்துக்கு ஒரு ஆதாரம். என்ன ஆதாரம்? நாம் ஒரு பகுதியில் பெரும்பான்மையான மக்கள் ஒரு பிறை நிலைப்பாட்டில் இருந்தாலும் ஊர் பிறை நிலைப்பாட்டில் இருந்தாலும் சர்வதேச பிறை இங்கே நடைமுறைப்படுத்தி காட்டுவது சுன்னத்தான ஒரு அம்சம், வாஜிபான ஒரு அம்சம், கட்டாயமான அம்சம்னு ஒன்று காட்ட முடியுமா? ஒருபோதும் காட்டவே முடியாது. இந்த மாதிரி செய்யறது, பெரும்பான்மையான மக்கள் ஒரு பிறை நிலைப்பாட்டில் இருக்கும்போது அதுக்கு மாத்தமா நிலையில போறது மார்க்கும் முஸ்லிம்களுக்கு மத்தியில பிரிவினை ஏற்படுத்துதுன்னு சொல்றது. ஊர் பிறையில மக்கள் எல்லாம் இருந்துட்டு இருக்கும் போது சிலர் நாங்க தனித்து சர்வதேச பிறையை கொண்டாடும் சொல்லிட்டு போறீங்களே, இதை சுன்னத்தை நிலைநாட்டுறது இல்லை, இருக்கிற மக்கள் மத்தியில பிரிவினை ஏற்படுத்தி பாவத்தை சம்பாதிக்கிறது. ஏன்? முஸ்லிம்களுக்கு மத்தியில பிரிவினை ஏற்படுத்துறது பாரதூரமான அம்சம், பெரும் பாவம். முஸ்லிம் சகோதரர்களுக்கு மத்தியில பிரிவினை ஏற்படுத்துறது பாரதூரமான பாவம். இன்னைக்கு ஒரே வீட்டுல உங்களால என்னாச்சு, உங்களுடைய மக்களால் என்னாச்சு, 2-3 பெருநாள்ன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு முஸ்லிம்களுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய ஷியாராக இருக்கக்கூடிய ஈதை கூட பெருநாளை கூட சந்தோஷமாக கொண்டாட முடியாத நிலைக்கு மக்களை நீங்க என்ன செஞ்சு வச்சிருக்கீங்க, ஆக்கி வச்சிருக்கீங்க. இதை செய்து வச்சுட்டு நாங்கள் சுன்னத்தை உயிர்ப்பிக்கிறோம்னு சொன்னா இதை விட ஒரு பெரிய அறியாமையான வாதம் இருக்காது. ஏன்? உலகத்துல ஒரு அறிஞர் கூட நீங்க சொல்லக்கூடிய கருத்தை சொல்ல மாட்டாங்க. இன்னும் நீங்க போய் சர்வதேச பிறையை சரி காணக்கூடிய அறிஞர்கள் இன்னைக்கு இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட போய் நாங்க இந்த மாதிரிலாம் செயல்படுத்துறோம்னு சொன்னா உங்களுடைய வாதத்தை என்ன செய்வாங்க? கண்டிப்பா உங்களுடைய கருத்தை ஏத்துக்க மாட்டாங்க. ஆகவே நீங்க செய்யக்கூடியது உண்மையில மார்க்கத்துக்கு முரணான ஒரு விஷயம், ஹராமான விஷயம், பாவமான விஷயம். இந்த அடிப்படையில உம்மத்தை பிரிக்கிறீங்க. மார்க்கத்துல பிறை விஷயத்துல 2 கருத்து இருக்கு. ஒன்று ஊர் பிறையா அல்லது சர்வதேச பிறையா. இந்த 2 கருத்தை தாண்டி மூணாவதா நீங்க பண்றீங்க பாருங்க. ஒரு பகுதியில பெரும்பான்மையான மக்கள் ஊர் பிறையின் அடிப்படையில் இருக்கும்போது நாங்க தனித்து என்ன செய்வோம், செயல்படுத்துவோம், 2 பெருநாள் ஆக்குவோம், 3 பெருநாள் ஆக்குவோம் சொல்லி ஆக்குறீங்க பாத்தீங்களா? இது பாத்தீங்கன்னு சொன்னா இது மார்க்கத்துல பிரிவினை ஏற்படுத்தக்கூடிய குற்றம், ஹராமாகும். பாருங்க, சஹாபாக்களுடைய வாழ்க்கையில நீங்க செய்யக்கூடிய இந்த விஷயம் மார்க்கத்துல ஆதாரமே கிடையாது. ஆதாரமே இல்லாத ஒரு விஷயத்தை நீங்க கொண்டு வந்துட்டு சுன்னான்னு பேசுறீங்க. ஒரு ஆதாரம் கிடையாது நீங்க சொல்றதுக்கு. உலகத்துல ஒரு ஆதாரத்தை காட்டுங்க. சஹாபாக்கள் தாபிகள் இஸ்லாமிய உம்மத்துல ஏதேனும் ஒரு அறிஞர் இந்த மாதிரி 2 நாள் ஒரு ஊர்ல என்ன செய்யறாங்க, மக்கள் ஒரு பிறையில இருக்காங்க, அவங்களுக்கு மாத்தமா இன்னொரு நாளும் அவங்க கொண்டாடுவோம் என்று 2 பெருநாள் கொண்டாடுறதுக்கு ஒரே ஊர்ல ஒரு ஆதாரத்தை காட்டுங்க பார்க்கலாம். ஒரு ஆதாரம் கிடையாது. இஸ்லாமிய ஷரியத்தினுடைய அடிப்படைக்கே முரணானது. முஸ்லிம் உம்மத்துக்கு மத்தியில பிரிவினை ஏற்படுத்தக்கூடிய குற்றத்துக்கு இது உங்களை கொண்டு போகும். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு பாவமான விஷயத்தை செஞ்சுட்டு சுன்னத்தை உயிர்ப்பிக்கிறோம்ன்றது மிகப்பெரிய ஒரு அறியாமை. ஆகவே அதுல விலகி கொள்ளுங்கள். பாருங்க, சஹாபாக்கள் நீங்களாவது மார்க்கத்தில் இல்லாத ஒரு விஷயத்தை சொல்லிக்கிட்டு நாங்க சுன்னத்தை நிலைநாட்டுறோம்ன்றீங்க. ரசூலுல்லாஹ் முஸ்தஹபான ஒரு விஷயம் எது? காபத்துல்லாவை அதனுடைய அசல் வடிவில கட்டணும்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் விரும்புறாங்க. இப்ராஹிம் நபி எப்படி அதை காபத்துல்லாவை கெட்டாங்க, அந்த ஹத்தீமோட சேர்த்து வளையத்தோடு சேர்த்து அதை அப்படி கொண்டு வரணுன்ற ஒரு எதிர்பார்ப்பு ரசூலுல்லாஹ்க்கு இருந்துச்சு. ஆனா அதை அவங்க செய்யல. ஏன்? இதை செய்யப்படுற ரசூலுல்லாஹ் விருப்பமானது இருந்தாலும் இதை செய்ய போன மக்கள் மத்தியில பிரிவினை உண்டாகும், குழப்பம் உண்டாகும், மோதல்கள் உண்டாகும் சொல்லி செஞ்சாங்க, தனக்கு விருப்பமான ஒரு விஷயத்தை விட்டாங்க. மேலும் பாருங்க, அப்துல்லா இப்னு மசூத் என்ற சஹாபி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன பண்றாங்க, சொல்றாங்க மினால அல்லாஹ்வுடைய தூதர் 2 ரக்காத் தான் தொழு வச்சாங்க, 4 ரக்காத்லாம் தொழுவ கூடாதுன்றாங்க. 2 ரக்காத்துகளை ரசூலுல்லாஹ் 4 ரக்காத்துக்கு 2 ரக்காத் தான் ரசூலுல்லாஹ் தொழு வச்சாங்க, 4 ரக்காத் தொழுவ கூடாதுன்றாங்க. ஆனா அதே அப்துல்லா பின் மசூத் என்ற சஹாபி
என்ன பண்றாங்க, உஸ்மான் ரதியுடைய கிலாபத்துல அவங்க பின்னாடி தொழுறாங்க. அப்ப உஸ்மான் ரதி என்ன பண்றாங்க, இதுல வந்து நாம ரெண்டும் தொழுலாம், நாம வந்து விருப்பப்பட்ட தொழுகையை முழுமைப்படுத்துகிற அடிப்படையில் 4 தொழுலான்னு சொல்லிட்டு 4 ரக்காத் தொழு வைக்கிறாங்க. அவங்க பின்னாடி நின்று இவங்க அப்துல்லா பின் மசூத் ரதியல்லாஹு 4 ரக்காத் தொழுறாங்க. இப்போ மக்கள் கேட்குறாங்க, நீங்கள் தான் சொன்னீங்க 2 ரக்காத் தான் சுன்னத்து, 4 தொழுவிடான்றீங்க, அப்போ நீங்களே வந்து இந்த இடத்துல அவங்களுக்கு வந்து என்ன செய்றீங்க, பின்னாடி தொழுறீங்களான்னு சொல்லும்போது என்ன சொன்னாங்க, அல் ஹிலாஃபு ஷர்ரும், இது மாதிரி விஷயத்துல நம்ம வந்து முரண்படுறது தீங்காகும், தீமையாகும் சொல்றாங்க. இப்போ மார்க்கத்தில் இஸ்திஹா சார்ந்த ஒரு விஷயத்துல கூட மார்க்கும் அதுக்கு சில வழிகாட்டுதல சொல்லுது. தஃபுல் மஃபாசித் முகத்தமுன் அலா ஜல்பில் மசாலி, ஒரு நன்மையை செய்வதை காட்டிலும் தீங்கை தடுப்பது ரொம்ப முக்கியம். இப்போ நீங்க சர்வதேச பிறையை கொண்டாடுற வாஜிபா அது இல்ல அது முஸ்தஹபா, எந்த ஆதாரத்தை எந்த இடத்துல அப்படி சொன்னாங்க உங்களுக்கு? இப்போ இதை பண்ணி நீங்க என்ன பண்றீங்க, உம்மத்துக்கு மத்தியில் பிரிவினை ஏற்படுத்துறீங்க. இதை விட ஒரு பெரிய பாரதூரமான விஷயம் என்ன, ஒரு நன்மையை செய்வதை காட்டிலும் ஒரு தீங்கை தடுப்பதை நம்ம முற்படுத்த வேண்டும். இப்போ அந்த அடிப்படையில் பார்த்தா கூட நீங்க செய்யறது தப்பு, முதல்ல நீங்க செய்யறதுக்கு ஆதாரமே கிடையாது. ஒரு அது இஸ்திஹாத் விஷயமும் நீங்க செய்றீங்க பார்த்தீங்களா, அது இஸ்திஹாதுன்னு சொல்லுங்க, அது இஸ்திஹாதும் கிடையாது. ஏன் இஸ்திஹாது ஊர் பிறையா சர்வதேச பிறையான்ற மட்டும் தான் இருக்கு. ஒரு பிறைய ஊர் பிறைன்னு இருக்கும்போது 3வது நாங்க சர்வதேச பிறையை கொண்டு வரணும்னு சொல்றதுக்கு ஆதாரம் இல்லை. அப்ப இஸ்திஹாதுல இந்த மாதிரி யாரு மாதிரி பண்ணவும் இல்லை. அதனால தான் இஸ்லாமிய உம்மத்தில் அப்படி யாருமே செயல்படவும் இல்லை. அப்ப இந்த அடிப்படையில் பாத்தீங்கன்னு சொன்னா இதையே நாம விளங்கிக் கொள்ள வேண்டும். இது பண்றது என்ன மார்க்கத்துக்கு தவறான ஒரு அம்சம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சரி, அடுத்து நீங்க சொல்றீங்க சுன்னத்தை வந்து ஹயாத்தாக்கணும். ஹயாத்தாக்குங்க, நல்ல விஷயம் தான். சுன்னத்தை ஹயாத்தாக்குறது, சுன்னத்தை ஹயாத்தாக்குங்க. எத்தனையோ தாயிகள், எத்தனையோ மதரசா, அரபி மதரசாவுடைய ஆசிரியர்கள் தாடியை வெட்டுறாங்க, கரண்டை காலு கீழே வந்து ஆடை அணிகிறாங்க, எல்லாம் ஹராம. இதை முதல்ல நீங்க என்ன செய்யுங்க, தடுத்து அங்க சுண்ணாவை நிலைநாட்டுங்க. அது மாதிரி விஷயங்களை பண்ணுங்க. மார்க்கத்துல ஒரு ஆதாரம் இல்லாத பிரிவினை ஏற்படுத்தக்கூடிய பாவத்தை நமக்கு வழிவகுத்து தரக்கூடிய ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு போய் நாங்க வந்து சுண்ணாவை நிலைநாட்டுவோம் சொல்றது, இது நம்மளை நாமளே ஏமாத்தி கொள்ளக்கூடிய அம்சம். அதனால இதுல இருந்து என்ன செய்துக்கொள்ளுங்க, பொதுமக்கள் இது உங்களை விலகி கொண்டு இதெல்லாம் தவிர்த்துக் கொள்ளுங்க. இது ஒரு சரியான முறை கிடையாது. ஏன்னா சர்வதேச பிறைன்ற அடிப்படை நம்ம பகுதியில் கொண்டாடுறதுக்கு மார்க்க ரீதியா ஒரு ஆதாரம் கூட கிடையாது. ஆனா அதை தவறு என்பதற்கு பல ஆயிரம் ஆதாரங்கள் நம்ம என்ன செய்யலாம், எடுத்து காட்டலாம். இஸ்லாமிய உம்மத்துல மக்கள் மத்தியில பிரிவினை ஏற்படுத்து பாரதூரமான விஷயம். இதை பத்தி பேசினா என்ன பண்றாங்க, எப்படி அதை கொண்டு வர்றாங்கன்னா, மக்கள் மத்தியில சர்வதேச பிறையை நடைமுறைப்படுத்தக்கூடிய எல்லாமே தௌஹீத்வாதிங்க, ஊர் பிறையை நடைமுறைப்படுத்தக்கூடிய எல்லாருமே வந்து பிதாத்துவாதிங்க. இப்போ ஊர் பிறையை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அஹ்லே ஹதீஸ் என்ற அமைப்பு இப்போ இந்தியா ஃபுல்லாக இருக்கிறாங்க, அவங்க நடைமுறைப்படுத்துறவங்கள பிதாத்துவாதியா? அதே மாதிரி எத்தனையோ வந்து இயக்கங்களில் இல்லாத எத்தனையோ நடுநிலையான மக்கள் ஊர் பிறையின் அடிப்படையில் செயல்படுறாங்க, தௌஹீத் கொள்கையில் இருக்காங்க. இப்போ அவங்களாம் எங்கே கொண்டு போய் வைப்பீங்க? தப்லீக் ஜமாத் இருக்குது, அவங்களான இஸ்லாத்தை விட்டு வெளியே போனவங்களா? சில வழிகாடுகள் இருக்குது, சில பிதாத்துகள் இருக்குது, இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிடுச்சு. அந்த பிதாத்துகள் அவங்கள வெளியாக்கிடுமா? இஸ்லாமிய வட்டத்துக்குள்ள தானே இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் மக்கள் வந்து என்ன செய்யறாங்க, அஸ்ஸௌமு தஸூமுன், மக்கள் எந்த நாள் நோன்பு வைக்கிறாங்களோ அன்னைக்கு நோன்பு வைங்க, அதே மாதிரி என்னைக்கு நோன்பு விடுறாங்களோ அன்னைக்கு நோன்பு விடுங்க, என்னைக்கு பெருநாள் கொண்டாடுறாங்களோ அன்னைக்கு பெருநாள் கொண்டாடு ரசூலுல்லாஹ் சொன்னாங்கல்ல. அந்த இடத்துல வந்து அல்லாஹ்வுடைய தூதர் மக்கள்ன்றது யார் சொன்னாங்க? யார் ஒருவர் குர்ஆனையும் சுன்னாவையும் சரியான முறையில் செயல்படுத்தி சொர்க்கத்துக்கு போவாங்களோ அந்த மக்கள் ரசூலுல்லாஹ் சொன்னாங்கல்ல. மக்கள் நாங்க, முஸ்லிம்கள் நாங்க. முஸ்லிம்கள் சொன்னா அதுல யாரெல்லாம் இஸ்லாமிய வட்டத்தை விட்டு வெளியே போகாம இருக்கிறாங்களோ, பாவங்கள் அடிப்படையில் சில விஷயங்கள் அவங்கள்ட்ட இருக்கலாம், அதே மாதிரி சில கொள்கை தவறுகள் இருக்கலாம், இருந்தாலும் இஸ்லாமிய வட்டத்தை விட்டு அவங்க போகாம இருக்கிறாங்கன்னா அவங்க எல்லாருமே முஸ்லீம் தான். அவங்களை வெளியேற்றக்கூடிய அதிகாரம் உங்களுக்கு யார் கொடுத்தது? இன்னைக்கு நான் இந்த ஊர் பிறையை பின்பற்றக்கூடிய எல்லா மக்களையும் வந்து என்ன முஸ்லீக் மாதிரியும் காஃபிர் மாதிரியும் சர்வதேச பிறையை பின்பற்றினா தான் அவங்க தான் பக்கா வந்து தௌஹீத்வாதி மாதிரியும் பாக்குறீங்க. இது தவறான புரிதல். தௌஹீதில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்கள் இந்தியாவில், குறிப்பா தமிழகத்தில் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஊர் பிறையை தான் என்ன செய்யறாங்க, சரி காண்றாங்க. ஆக இஸ்லாமிய வட்டத்தில் இருக்கக்கூடிய கொள்கை ரீதியான தவறுகள்ல சில இடத்துல தப்லீக் ஜமாத் போன்ற அமைப்புகள் இருந்தாலும் அவர்களும் ஊர் பிறையை தான் சரி காண்றாங்க. எனவே இதுல போறதுதான் சரியானதாகும். அப்ப சுன்னாவை நிலைநாட்டுன்ற பேர்ல அவங்க தான் செய்த அந்த அறியாமையை வந்து மக்கள் மத்தியில நியாயப்படுத்துறது, இது போன்ற வாதங்களை வைக்கிறது மிகப்பெரிய அறியாமையாகும் என்பதை நாம விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆகவே இந்த இதுல என்ன செய்யணும், விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் தொடர்பான விஷயத்துல நம் அனைவருக்கும் அருள் புரிவானா.